படத்துல ஓவராலா பார்க்கும்போது சரி, உங்களுக்கு ஃபேவரட் சீனா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு நடிக்கும் போது இந்த சீன் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி ஏதாவது? எனக்கு ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் சீன் எனக்கு இந்த கிளைமேக்ஸ் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மோனிஷா கேரக்டர்கிட்ட வந்து பாலாஜி ஓப்பன் அப் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு வல்னரபிளான ஸ்டேட். ஏன்னா அவன் அப்படி இருந்த ஆள் தான். பட் அவனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக டயலாகே இருந்தது. பட் நாங்கள் அது ஆக்சுவலாக அந்த டயலாக் மட்டும் படத்தில் ரிமூவ் பண்ணியாச்சு. இல்சே உன்னை எப்போல்லாம் நான் பார்க்குறேன்னா நான் அதே டென்ஷனாக பாலாஜியாவே மாறிடுறேன்ற ஒரு டயலாக் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு ஹி ஃபெல்ட். அந்த வல்னரபிலிட்டி வந்து எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஸ்டில் ஃபீல் தட் நான் சொல்லியிருக்கலாமோ, விட்டுட்டேனோ, மிஸ் பண்ணிட்டேனோன்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு கஷ்டம் அது. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப எனக்கே எமோஷனலாக டச் ஆன ஒரு விஷயம். ஸோ ஐ செட் இந்த மொமெண்ட் கண்டிப்பாக வந்து பாலாஜிக்கு எல்லாருமே ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஐ ஃபெல்ட் when I was performing that scene. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப பிடிக்காத நிறைய வரும். பட் எனக்கு எமோஷனல் சீன் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜாலியாக அதை நம்ம எப்படியாவது நம்ம புல் ஆஃப் பண்ணிடலாம். பட் இந்த எமோஷன் நம்ம புல் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் we'll have to feel that.